ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. அந்த கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய தீர்த்தங்களுடைய பெயர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தது. திருச்செந்தூர் சில விஷயங்கள் ஓப்பன் அப்பா நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் அங்க வியாபார ஸ்தலமா தான் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலை இப்ப நம்ம லேட்டஸ்டா ஒரு சிலை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இப்ப பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நார்மல் டேஸ் விட இப்ப நம்ம போய் பார்ப்போம் திருச்செந்தூர்ல அது அடிக்கடியே நமக்கு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப முருகன் திருச்செந்தூர்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமா சேர ஆரம்பிப்பாங்க. என்னடா முருகருக்கு கை உடைஞ்சிருக்கு, இத போய் முருகன் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத எதுக்கு நீங்க ஆதரிப்பீங்க? ஓ, அடிச்சுட்டு வந்தனால இதை தூக்கி கருவறையில வைக்கலையே, இது மூவர் சமாதியில தானே போய் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இது ஒரு கற்களாக செதுக்கப்பட்ட சிலையும் கிடையாது. எல்லாமே ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்தி வந்தது என்னன்னா, இது ஒரு மரத்தாலதான் செய்யப்பட்டிருக்கு. நான் அதை ஆதரிக்கல. இது என் தலைவன் முருகனா நான் அதை பார்க்கல. முருகர் ரொம்ப உக்ரமா இருக்கிறாரு, ரொம்ப கோபத்தினாலதான் இதை அடிக்கடி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற முருக பக்தர்கள் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் கட்டிட்டாங்க. திருச்செந்தூருக்குள்ளேயே ஒரு புதுசா ஒரு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கட்டுறதாலையும் மண்ணுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்பட்டா. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் இல்லம் விக்னேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம முருகரை பத்தியும் சரி, ஆன்மீகம் பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆளே பிடிக்க முடியல, அவ்வளோ பிஸியா இருக்கிறீங்க. இப்ப எங்க இருக்கீங்க சார்? பின்னாடி பேக்ரவுண்ட்ல டெம்பிள் தான் தெரியுது. இப்ப எங்க இருக்கீங்க? எப்பவுமே நம்ம தினசரியா பூஜை பண்ற கோயில்ல தான் நம்ம இருக்கோம். ஓகே ஓகே சார். இப்ப நீங்க உங்களுக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு பயங்கர கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம இன்டர்வியூல நிறைய பேசி இருக்கிறோம். இப்ப நீங்க தொடர்ந்து நியூஸ் பாத்தீங்களா? திருச்செந்தூர் அடுத்தடுத்து நிறைய அதிசயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு, தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி. அத பத்தி நீங்க கேட்கும் போதோ இல்ல பார்க்கும் போதோ எப்படி தோணுது உங்களுக்கு? மேடம், எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் மட்டும் கிடையாது. நான் என்ன ஒரு கேள்வி முன் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிசயங்கள் எங்கேயுமே நடந்தது இல்லையா, இல்ல எங்கேயுமே நடக்கிறது இல்லையா, இல்ல நமக்கு கண்ணுல மக்கள் கண்ணுக்கு மக்களோட பார்வைக்கு தென்படுறது இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா திருச்செந்தூர் நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்போ 2016, 12, 13, 14 நீங்க முன்ன வருஷங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா திருச்செந்தூருக்கும் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீனஸா இருக்கும், போறதுக்கும் சரி, நம்ம முருகனை பாக்குறதுக்கும் சரி. இது எப்போ நம்ம திருச்செந்தூர் நம்ம ஜோதிட ரீதியாவும் சரி, அஸ்ட்ராலஜி ரீதியாவும் சரி, எப்போ நிறைய வந்துட்டு இருக்கும் பொழுது மக்கள் அதிகமா சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் மக்களுக்கு இடையூறு ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ட்ரெண்டிங் ஆக ஆக நிறைய பேர், நானும் பேசுறேன், நிறைய பேர் பேசுறதுனால இது ட்ரெண்டிங் ஆயிட்டே இருக்கிறதுனால இப்போ எது ஒரு சின்ன விஷயம் அங்க திருச்செந்தூர் கடல்ல நடந்தாலும் அதை ரொம்ப நம்ம ஒரு அதிர்ச்சியாவும் ஒரு ஆச்சரியமாவும் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல நிறைய தடயங்கள் முருகர் ரூபமா நிறைய கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், செய்தியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்ல வரப்பட்டு பாத்தீங்கன்னா, பழனியிலும் நடக்குது, திருத்தணியிலும் நடக்குது. எல்லாரோட முருகரோட திருத்தலங்கள் எல்லா இடத்துலயும் அதிசயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அதை சரியா ட்ரெண்ட் பண்றது கிடையாது. இப்போ இந்த கடல்ல நிறைய ஒரு சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இது நமக்கு இது எத்தனை வருஷம், இது எப்போ கடந்த கலியுகத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்குதா,
இல்ல வந்து இது எதனால இல்ல இப்போ வந்து புயல் சில இயற்கை சீற்றங்களால வந்து அடிச்சுட்டு போய் கடல்ல விழுந்திருக்கான்னு கூட நமக்கு சரியா தெரியல. அந்த ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் இருக்காரு, இல்ல என் பிரச்சனை தீரல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு பதிலா இருக்கும். நான் என்னோட கருத்தை நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, முருகன் வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. சோ இந்த திருச்செந்தூர்ல நிறைய நம்ம விஷயம் நடக்கிறதால நமக்கு தெரியும், மக்களுக்கு நமக்கு வந்து தெரியப்படும். என்னடா முருகர் வந்து அதிசயமா நடத்திட்டு இருக்காரு, அப்ப முருகர் உண்மையாலே இருக்காரா, சில பக்தர்களுக்கு வந்து மனசுல ஆழமா பதியும். சோ அதனாலதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். இப்போ வந்து நம்ம அந்த கல்வெட்டுகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. சோ அந்த கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய தீர்த்தங்களுடைய பெயர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது. நெறைய தீர்த்தங்கள் வந்து கடல்களோட அரிப்புனால அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த பத்தின விஷயங்கள் நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அது ஏதாவது தேடி பாத்தீங்களா? இல்ல, இந்த கல்வெட்டுகள் பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இது வந்து நம்ம முழுசா வந்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி இது சில பல பரிசோதனை எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கு, இது எப்போ கிடைச்சிருக்கு, இது வந்து நம்ம டீட்டெயிலா சொன்னாதான் நமக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து உன்னிப்பா அதை கவனிச்சு இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம விஷயங்கள் வந்து கேதர் பண்ணவே முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் முன்பதிவுல சொன்ன மாதிரிதான் நம்ம ஆல்ரெடி நேர்காணல் நிறைய கொடுத்துருக்கோம். திருச்செந்தூர் வந்து சில விஷயங்கள் ஓப்பன் அப்பா நம்ம சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் வந்து அங்க வியாபார ஸ்தலமா தான் போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், முருகரோட திருத்தலங்கள்ல வந்து திருச்செந்தூருங்கிறது நான் சொல்லல, நீங்க சொல்லல, இது மக்கள் முருக பக்தர்கள் நிறைய பேர் வந்து செய்திகளாகவும் நிறைய பேர் வந்து பதிவுகளும் இட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப இடியூரா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட இவங்க வந்து கடல் சீற்றமாகவோ, கடல் இப்ப நீங்க ஒரு செய்தியில வந்து நீங்க பாத்துருக்கலாம், கடல் வந்து உள்வாங்கி இருக்கு ரொம்பவே. இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் நம்ம பாக்குறோம். இல்ல முருகன் வந்து கோபமா இருக்காரா, முருகன் வந்து கோபமா இருக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறியே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, சின்ன விஷயமா கூட இவங்க ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு சிலை, இப்ப நம்ம வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு சிலை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இப்ப பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நார்மல் டேஸ் விட இப்ப நம்ம போய் பார்ப்போம், திருச்செந்தூர்ல அது அடிக்கடியே நமக்கு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கு, அப்ப முருகன் வந்து திருச்செந்தூர்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமா சேர ஆரம்பிப்பாங்க. சோ மக்கள் அதிகமா சேரும் போது வந்து அங்க வியாபாரம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வியாபாரம் அதிகரிக்கும் போது என்னன்னா, பக்தர்களுக்கு வந்து இடையூறு ஏற்படும். இந்த பொது தரிசனமா இருக்கட்டும், இல்ல வந்து சிறப்பு தரிசனமா இருக்கட்டும், போறதுக்கும் வரத்துக்கும் நிறைய பேர் நான் முன்பதிவுல சொன்ன மாதிரி இன்னைக்கும் ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த முருகனோட அதிசயம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நம்ம கோயிலையும் நடந்திருக்கு. நான் இப்போ இடையில வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நான் போயிருந்தேன், ஒரு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு வந்து அங்க ஒரு வேற விஷயமா நான் வந்து போயிருந்தேன், ஒரு டெஸ்ட் எடுக்க நான் ஒண்ணு போயிருந்தேன். அப்ப வரும்பொழுது நான் வெளியே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அந்த மருத்துவமனை விட்டு வெளியே வரும்பொழுது ஒருத்தவங்களை நான் பாக்குறேன். அவங்க யாரு என்ன கூட எனக்கு தெரியாது, முன் அனுபவம் கிடையாது. ஒரு வயசானவங்க. அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தோட அந்த மருத்துவமனையில இருந்து உள்ள வராங்க, திரும்பி எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போறாங்க. அவங்க உள்ள ஆல்ரெடி பேஷண்ட் இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் எனக்கு அந்த மூமெண்ட் தெரிஞ்சது. நான் சொல்லணுங்கிறது அவங்கள பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அவங்க இன்னார்தான் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எதுவுமே. நான் வந்து சொல்றேன், அம்மா உங்க கஷ்டம் முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ எதுவுமே ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். அவங்க பாத்துட்டு போறாங்க. போயிட்டு வந்து அவங்க என்னை கூப்பிட்டு, தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டாங்க. எதுக்கு அழுதாங்க அப்படின்னா, எதுக்கு அழுவணும், என்னை பார்த்து எதுக்கு அழுவணும்னா, அவங்க உண்மையாலே வந்து அவங்க பேரை வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆயிருக்காரு. அங்க டாக்டர் வந்து என்ன சொன்னார்னா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் சொல்லி இருக்காரு. இது என்னன்னா, எனக்கும் தெரியாது என்ன நடந்திருக்குன்னு, எனக்கும் தெரியாது. முருகன் வந்து யாராவது ஒரு ரூபமா போய் சொல்லணும்னு சில விஷயங்கள் பாஸ் பண்ணுவாரு. சோ அந்த விஷயத்துல தினசரியா நான் உணர விஷயம் அது மட்டும் தான். இப்ப நான் தான் வந்து சொல்றேன்னா கிடையாது. இப்ப அவங்க வந்து எனக்கு ஒரு சிச்சுவேஷன் அவங்க சொல்லலாம். இது எல்லாமே முருகனை உணர்றவங்க கண்டிப்பா எல்லா இடத்துலயும் அவருக்கு மெசேஜ் கண்டிப்பா கொடுப்பாரு. ஓகே. சோ இந்த கடல் அரிப்புகளால நிறைய சிலைகள் வந்து திருச்செந்தூர்ல வந்து தொடர்ந்து நமக்காக கிடைச்சிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, பழனி முருகர் சிலை வந்து திருச்செந்தூர்ல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தானே. சோ திருச்செந்தூர்ல பழனி முருகர் சிலை வந்து கிடைக்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? மேடம், இது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, முருக பக்தர்களுக்கு நான் சொல்றேன். இந்த சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் திருச்செந்தூர்ல நடந்ததுக்கு அப்புறமாவே நான் என்னோட காணொலிகள் எல்லாமே நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனலாவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். முருகனை என்னோட கேள்வி என்னன்னா, முருகனை வந்து நீங்க பார்க்கும் பார்வையா வந்து இப்படிதான் நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? என்னோட கேள்வியும் என்னோட கருத்தை நான் உள்வைக்கிறதுக்கு காரணமே தான்.
முருகனை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய நீங்க காணொலி எல்லாமே பாத்துருங்க, ஆண்டியா பார்த்தா ரொம்ப அதிசயம் சொல்லுவாங்க, முருகனை ராஜ அலங்காரத்துல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏங்க முருகனை வந்து ஏன் இந்த மாதிரி கோமணத்தோடையும் இந்த ஆண்டியா தான் பாக்குறதா உங்களோட முருகனோட நீங்க ஒரு அன்பா நீங்க சொல்றீங்க. எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கும் இருக்கு, அருணகிரிநாதர் எழுதியிருக்கிற பாடல்கள் இருக்கு, பாமன் சுவாமிகள் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் நிறையவே இருக்கு. அப்போ அழகென்ற சொல்லுக்கு முருகன்னா ஒரு அழகா அந்த ஒரு வடிவமைப்பு என்ன, அவரோட கம்பீரம் என்ன, அவரோட தோற்றம் என்ன. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசுல வந்து திருப்புகளா இருக்கட்டும், நிறைய பாடல்களா இருக்கட்டும், நம்ம படிக்க படிக்க மக்களும் வந்து அதுக்குள்ள போறாங்க. அப்ப போகும் பொழுது எப்படி ஒரு மன தைரியமும் ஒரு மனசு எப்படி இருக்கு, முருகனை வந்து நம்ம இந்த ரூபமா இப்படி பாக்குறவங்க நிறைய பேர் வந்து அதிர்ச்சியாவும் பாக்குறாங்க. இப்ப என்ன மாதிரி ஆட்களா இருக்கட்டும், நான்லாம் வந்து வந்து ஒரு ஒரு வெறியோட தான் பார்த்தேன். வெறியோடனா எனக்குள்ள ஒரு கோவம், என்னடா வந்து முருகருக்கு கை உடைஞ்சிருக்கு, இத போய் முருகன் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ நான் வந்து தினசரியா கோயிலுக்கு போறேன். நான் வந்து என் கணிப்புல முருகனை வந்து ஒரு தலைவனாகவும் ஒரு ராஜா ஒரு போர் வீரனாகவும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இதை வந்து நான் கருத்து முன்வைக்கும் போது எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. அப்ப எனக்கு எதிர்ப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஒவ்வொருத்தவங்களோட கணிப்பும் ஒவ்வொருத்தவங்களோட பாக்குற பார்வைய முருகன் வந்து குழந்தை ரூபமா பார்ப்பாங்க, முருகன் வந்து ஆண்டி ரூபம். ஏன் பழனியில கூட ஆண்டியா தானே இருக்கு, எங்க ஆண்டியா தாங்க இருக்காரு, நான் இல்லைன்னு நான் சொல்லல. இத வந்து எதுக்கு நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க? ஓ அடிச்சுட்டு வந்தனால இதை தூக்கி வந்து கருவறையில வைக்கலையே, இதை வந்து மூவர் சமாதியில தானே போய் வச்சிருக்காங்க, மூவர் சமாதி பக்கத்துலதான் வச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியும் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு கற்களாக வந்து செதுக்கப்பட்ட சிலையும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்தி வந்தது என்னன்னா, இது வந்து ஒரு மரத்தாலதான் செய்யப்பட்டிருக்கு. அது மரத்தாலதான் செய்யப்பட்டிருக்குன்னு எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்ததெல்லாம் நான் சொல்றேன். ஆனா இது திருச்செந்தூர்ல கிடைச்சதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு கிராமத்துல கடலோரத்துல இருந்த சிலை இது. இது எப்படி திருச்செந்தூர் கடல் சீற்றத்தால அடிச்சு திருச்செந்தூருக்கு வந்திருக்குன்னு என்னோட கேள்வி இதுதான். இதை நான் நம்பணும்னு இல்லை, நான் அதை ஆதரிக்கல. இது வந்து என் தலைவன் முருகனா நான் அதை வந்து பார்க்கல. மக்களும் நான் சொல்றேன், ஒரு வீரனா ஒரு போர் தளபதியா பார்த்துட்டு ஒரு ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னால பார்த்துட்டும் என்னால அதை ஆதரிக்க முடியும். இது என்னோட ஓகே. நம்ம வந்து பொதுவா அந்த சிலைகள்லாம் வந்து சுவாமி சிலைகள்லாம் ஒண்ணு உடைஞ்சிருந்தாலோ இதுல ஏதாவது சேதம் ஆயிருந்தாலோ ஒண்ணு குழி தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிற பழக்கம் ஒண்ணு இருந்தது, கடல்ல கரைக்கிற பழக்கமும் இருந்தது. அப்படி ஏதாவது தூக்கி போட்ட சிலைகள் இப்ப நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட நடக்கலாம் இல்லையா? சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த கை உடைந்த மாதிரியான டேமேஜான சிலைகள் அடித்து பட்டதுக்கான காரணமாகவும் இது இருக்கு இல்லையா? அதுதான் மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ரொம்ப புராணங்களையும் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து கிடைக்கப்பட்ட சிலைகளா இருக்கு. ஏன்னா பாதி பாதி காணொலிகள்ல நான் பாக்குறது என்னன்னா, எல்லாரும் சொல்றது என்னன்னா, இது ரொம்ப ஒரு 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 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்சிருக்கு, இது வந்து பொக்கிஷம் அப்படின்னு சில வலைதளங்கள்ல நம்ம சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அப்போ பழைய புராணத்துல செய்யப்பட்ட சிலையா இருந்தா ஒரு வாய்ப்பு இருந்தால் அவங்க ஏன் வந்து கற்கள்ல வந்து செதுக்காம இது வந்து ஏன் மரத்தால வந்து செஞ்சிருக்கணும். ரெண்டாவது இந்த டேமேஜான சிலைகளை வந்து மண் தோண்டி புதைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம வெளியில எங்கேயாவது அந்த கடல்ல கரைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே இருக்கு. இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே டேமேஜ் ஆயிருந்தா கூட அது எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திருச்செந்தூர் இல்ல வந்து வெவ்வேறு ஒரு இடத்துல வந்து ஏன் கிடைக்கணும்? இதுக்கு என்ன ஒரு சான்று என்ன நமக்குள்ள இருக்கு, என்ன புரிதல் வந்து இது நமக்கு கிடைச்சிருக்கும்னு நான் சொல்ல வரேன். சரி, உங்களுடைய புரிதல் இதுல என்னவாக இருக்கு? என்ன காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நான் ஆதரிக்கல மேடம். இது வந்து என் தலைவன் முருகனா வந்து நான் பார்க்கல. இது எங்கேயோ ஃபர்ஸ்ட் இது வந்து கிடைக்கும் போது வந்து ஒரு காணொலி பதிவு பண்றாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. இதே இணையதளத்துலதான் கிடைக்குது. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயோ நெட்ல நான் எங்கேயோ பாக்குறேன். பார்த்து இது ஒரு கடற்கரை பக்கத்துல ஒரு கிராம பகுதியில வந்து இது ஒரு மரத்து பக்கத்துலதான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இது திருச்செந்தூர்ல கடல் சீற்றமாக அடிச்சுட்டு திருச்செந்தூர்ல கிடைச்சிருக்குன்னு இவங்க ஒரு பாதி சொல்றாங்க. இப்ப நான் இதை வந்து நான் எது உண்மைன்னு நான் சொல்லி நம்புறது, நான் எதை பத்தி நான் எப்படி நான் எடுத்துக்கிறது சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது யாராவது இங்க வந்து வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இயற்கை சீற்றங்கள் வந்தா கூட அவ்வளவு வாய்ப்பு கிடையாது மேடம். இதான் நான் பாத்தேன். ஓகே. சோ இந்த தொடர்ந்து கடல் அரிப்புகள் திருச்செந்தூர்ல நடக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிலர் நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முருகர் வந்து ரொம்ப உக்ரமா இருக்கிறாரு, ரொம்ப கோவத்தினாலதான் இதை வந்து அடிக்கடி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சில தோன்றல்களும் ஏற்பட போகுது இல்லையா? ஏன்னா இப்ப வருகிற தைப்பூசம் வேற வரப்போகுது 11ஆம் தேதி. அதற்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறது ஒரு பயமாகவும் இருக்கு, ஒரு அதிசயமாகவும் இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதும் தெரியல. சோ இது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இது இயற்கையும் பிரபஞ்சமும் இதை அப்படியே விட்டுடுங்க. இது வந்து கடல் சீற்றமாகுது, கடல் உள்வாங்குது. இது வந்து முருக பக்தர்கள் வந்து பயப்பட வேண்டாம். ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செய்தி, அதாவது முருகன் வந்து கோபமா இருக்காரு, ரொம்ப உக்ரமா இருக்காரு, ஆக்ரோஷமா இருக்காரு அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அவர் காட்டவும் மாட்டாரு. எனக்கும் முருகருக்கும் இருக்கிற உறவுல நான் சொல்றேன், எனக்கு புரிதல் ஏற்பட்ட விஷயத்துல நான் சொல்றேன். முருகன் வந்து கோபமா இருந்தாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளாம இருக்கட்டும், இயற்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்காது. அவரு பண்ணணும். அப்படி கோபமா இருந்தாருன்னா இதை விட ஒரு பல மடங்கு அது அதிகமா நமக்கு வந்து அந்த தாக்கம் ஏற்படும் நான் நம்புறேன். இது என்னன்னா, இது வந்து நம்ம ஒரு சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் நமக்கும் வந்து செய்திகள் கிடைக்கப்படுது. இது என்னன்னா, ஒரு சீல வந்து நிறைய ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அவங்க ஏதோ ஒரு தூண்டில் மாதிரி சில விஷயங்கள் அங்க திருச்செந்தூர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த திருச்செந்தூர் சுத்தி இந்த ஒரு பிரிட்ஜ் கட்டுறதா இருக்கட்டும். ஓகே, இப்ப ரீசன்ட் டைம்ல நீங்க விசிட் பண்ணீங்களா? திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்களா? இல்ல மேடம், ரீசெண்டா நான் போகல. இப்போ எனக்கு வந்து அங்க இருக்கிற முருக பக்தர்கள் எனக்கு வந்து சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி சுத்தி இந்த ஹோட்டல் கட்டிட்டாங்க. திருச்செந்தூருக்குள்ளேயே வந்து ஒரு புதுசா ஒரு நுழைவாயில் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கட்டுறதாலையும் வந்து மண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்பட்டா இந்த மாதிரி சீற்றங்கள் வரும்னு ஒரு ஆய்வு மூலியமா சொல்லியிருக்காதான் எனக்கு தெரிய வந்தது. அவ்வளவுதான். அதற்கான காரணம் தான் இது. அந்த மாதிரியும் இருக்கலாம், என்னோட கணிப்பு இது மட்டும்தான். ஓகே. சோ வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் விழா வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடைபெற இருக்கு. எல்லா பக்தர்களும் வந்து இந்த 48 நாட்கள் விரதம் இருந்து அலகு குத்திக்கிறதாகட்டும், காவடி எடுக்கிறதாகட்டும், பாத யாத்திரை மேற்கொள்றதாகட்டும், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தைப்பூசம் நாள் திருவிழாக கொண்டாட போறாங்க. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு திருவிழா மாதிரி நான் பாக்குறேன். திருவிழா மாதிரி இல்லாம முருகனுக்காக நம்ம, ஏன்னா நம்மளும் கோயில்ல பண்ணிட்டு இருக்கோம், தைப்பூச திருவிழா பண்ணிட்டு இருக்கோம். 2025 இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி இங்கேயும் திருவிழா பண்ணிட்டு இருக்கேன். முதல் முறையா நான் ஃபர்ஸ்ட் ஆதன்ல கொடுத்த நேர்காணல் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் நான் அதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். என்னன்னா, முதல்ல என்னை வாழ்க்கையை கொடுத்தவர் முருகன் தான். அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு ஒரு திருவிழாவே நடத்துற அளவுக்கு என் தலைவன் என் முருகன் வந்து ஆக்கியிருக்காருன்னா இது எந்த மாதிரி ஒரு விஷயம், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு 48 நாள் டே 1ஆம் தேதியில இருந்து இந்த 48 நாள் ஆரம்பிச்சதுல இருந்து ஏகப்பட்ட தடங்கள் எனக்கும் வந்திருக்கு. சில பல கஷ்டங்கள் மன ரீதியாவும் வந்திருக்கு. ஆனா இந்த கஷ்டத்திலயும் நமக்கு ஒரு பாடம் வந்து முருகன் வந்து கற்றுக் கொடுப்போம். என்னன்னா, இந்த பொறுமையும் நம்பிக்கையும் அதை மட்டும் நம்ம வந்து இழந்துடக்கூடாது காரணத்தை கொண்டு. ஏன்னா இந்த ஒரு பொறுமையும் இந்த நம்பிக்கையும், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பொறுமை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை போயிடும். அப்ப நம்பிக்கை இழக்கிறோம்னா அந்த பொறுமை நம்ம கிட்ட இருக்காது. இது ரெண்டுமே வந்து நம்ம ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்தாதான் முருகன் நம்ம கிட்ட என்ன சொல்ல வராருன்னு நம்மளால ஏத்துக்கவும் முடியும், அது புரிதலும் இருக்கும். மெயினா வந்து மேடம், இந்த தைப்பூசத்துக்கான புரிதல் நிறைய முருக பக்தர்களுக்கு வந்து தெரியறது இல்லை. அது இந்த ஒரு காணொலி மூலமா நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, தைப்பூசம் நம்ம வந்து எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறத்துல வந்து இதுதான் நம்ம பழங்குடியினரா நம்ம ஆதி புராணத்துல இருந்து இன்னைய வரைக்கும் இதுதான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தைப்பூசங்கிறது வந்து நம்ம நெல்லை வந்து அறுவடை பண்ணிட்டு முருகன் வந்து நமக்கு வந்து உணவு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து உணவு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணிட்டு முதலையா நம்ம வந்து சூரிய பகவானை வணங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து குன்று மேல, அதாவது குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாங்க, மலை மேல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் நெல்லும் ஒரு பக்கம் அந்த திணையும் அதுக்கப்புறம் ஒரு தண்ணியும் இது வந்து தோல்ல சுமந்துக்கிட்டு அதை மலை மேல கொண்டுட்டு போவாங்க. சோ அந்த ஒரு வழிபாடை தான் நம்ம இன்னைக்கு காவடிங்கிற ஒரு பேர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த அளவு குத்துறாங்க, இந்த மாதிரி உக்கிரமான வேண்டுதல் சில பேர் நிறைய பேர் பண்ணிட்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்காக நம்ம தலைவன் முருகன் வந்து இது எல்லாத்தையும் நமக்காக தாங்கிக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது ஏன் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த அளவு குத்துறதா இருக்கட்டும், உக்கிரமா சில வேல்கள் குத்துறதா இருக்கட்டும், தசைக்களை வந்து இங்க ரொம்ப பண்றது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் போர் வந்துட்டு இருந்தது. எது கேட்டாலும் வந்து நம்ம போர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம சுற்றுச்சூழலா இருந்திருக்கும். அப்போ அந்த போரை வந்து நம்ம தைரியமா நேர்கொள்றதுக்காக இந்த குண்டடி படுறதா இருக்கட்டும், இந்த வந்து ஒரு கத்தி குத்தா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வேல் வந்து உடம்புல பாயறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தைரியமா அதை நம்ம நேர்கொள்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. இது இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு உக்கிரமா நீங்க பண்றதுக்கு பதிலா முருகனுக்கு என்ன பிடிக்கும்,
இது முருகன் சொன்னாரா? நம்ம தசைகளை வந்து நம்ம இந்த மாதிரி பண்றதுக்கு அவர் சொல்லலையே. நமக்காக தானே வாழ்ந்த மனுஷன் அவரு. நமக்காக தானே நமக்காக தான் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவருக்கு என்ன பிடிக்கும் அதை பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா. சோ இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகருடைய பிறந்த நாளதான் வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தைப்பூசம் வந்து சிவன் கிட்டயும் பார்வதி கிட்டயும் அந்த ஞான பழத்திற்காக கோவிச்சு கொண்டு இங்க வந்த தருணத்தை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு. இது ரெண்டுல எது சார் உண்மை? இது நீங்க என்கிட்டயே கேக்குறீங்க. இதெல்லாம் நான் ஆதரிக்க மாட்டேன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு புராணங்கள் கதைகளை வந்து எல்லாருமே வந்து சித்தரிக்கப்பட்டதுதான் மேடம். இதெல்லாம் வந்து ஒரு பழத்துக்காக தலைவன் ஏன் கோச்சிக்கிட்டு போகணும்? இதை நான் இப்ப இதை நம்ம ஃபுல்லா கோ த்ரூ பண்ணணும்னா இதை வந்து பாதி பேர் ஆதரிக்கவே மாட்டாங்க. நம்ம நேர்காண பார்த்து என்னங்க அவங்க ஒரு கதை இதுதானங்க நம்ம புராணத்துல இருந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டே இருக்கோம். ஒரு பழத்துக்காக தான் ஓடி போய் உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் எந்த வகையில நீங்க நம்ப சொல்றீங்க? அப்போ சங்க இலக்கியத்துல வந்து இதுக்கான ஒரு தனி சாப்டரே இருக்கு. நான் முன் காணொலியில சொன்ன மாதிரிதான் சங்க இலக்கியத்திலே வந்து முருகரோட வரலாறே வந்து திருமுருகாற்று படையில வந்து வேற மாதிரி ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அப்ப எதை நீங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம் சொல்லுங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது முருகனோட பிறந்த நாளா கூட நம்ம எடுத்திருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, சில ஆய்வுகளுக்கு அப்புறமா தலைவன் முருகன் வந்து மக்களுக்காக உணவை வந்து கொடுக்குறாரு. உணவை உற்பத்தி பண்ணி அதை கொடுத்து மக்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு விசுவாசமா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தலைவன் முருகனுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திருவிழாவே நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இது என்னோட ஆய்வுப்படி நான் சொல்றேன். ரெண்டாவது இது வந்து இந்த நேர்காணல்ல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிய வருது இல்ல மேடம், இந்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டு ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, முருகா முருகா ஓமை முருகா அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது எனக்குள்ள இது சொல்லணும் நானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி நான் வந்து இன்னைக்கும் நான் முருகனுக்காக தான் வாழ்றேன். முருகர் தான் என் வாழ்க்கையை கொடுத்தாரு. எனக்கு இது வந்து கோவத்தை வந்து தூண்டுது. என்ன அப்படின்னா, எப்படி வந்து முருகனை வந்து நீங்க வணங்கிக்கிட்டு எப்படி அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த பாடல்கள் வந்து பாருங்க. இந்த படம் இதை நான் விசாரிக்கும் போது இந்த படம் வந்து எப்பயோ வந்து ரிலீஸ் ஆன படம், இந்த திரைப்படம். அதுல இருந்து ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து இது வந்து ட்ரெண்ட் பண்றதால வந்து ரொம்ப ஒரு முருகனை வந்து அவமதிக்கிற மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு பாடல்களே உங்களுக்கு வரி வந்து எவ்வளவு ஒரு வன்மத்தை தூண்டுது பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதை வந்து ட்ரெண்ட் பண்றதே வந்து சில முருக பக்தர்களே வந்து அதுவும் கோயில் திருத்தலங்களே வந்து போய் வீடியோ மாதிரி எடுத்து போடுறாங்க. இது வந்து கண்டிப்பா இது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இது யாருமே கண்டிக்கவும் மாட்டுறாங்க. என்னோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு இன்னையோட அது ட்ரெண்டை வந்து நிப்பாட்டணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து தீவிரமான முருக பக்தர்களுக்கு முருகனை வந்து தினமும் உருகி முருகனுக்காகவே வாழ்றவங்களுக்கு வந்து அது கோபத்தை உண்டாக்குது. அது எப்படி அதை ஆதரிக்கவே முடியல. எதை தொடர்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாடல்கள் வந்து அது கோயில்ல போய் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதா இருக்கட்டும், காணொலி எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தை உண்டாக்குது. ஓகே சார். கண்டிப்பா இதற்கான விஷயங்கள் வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 48 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது சில தடங்கள் வருது, எனக்கு பிரச்சனைகள் வருது, என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல, நான் தைப்பூசம் வரைக்கும் இந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால அது முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு கால் வந்தது. அது முருக பக்தர் எனக்கு கால் பண்ணாரு. அவர் வந்து ஆக்சுவலி வந்து முஸ்லீம் தான். அவர் வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஒரு முருகனை வந்து உணர்ந்து அவர் பண்றாரு பாருங்க. அவர் வந்து முஸ்லீம். நம்ம காணொலி எல்லாமே பார்த்துட்டு வந்து நான் முருகனுக்காக நான் வந்து தைப்பூச விரதம் இருக்கும், எனக்கு அந்த வழிமுறை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்லா நீங்க புரிஞ்சுங்க, முஸ்லீம் இஸ்லாமியில இருக்கிறவங்க வந்து அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது. சரிங்களா? அவங்க வந்து என்னால முடியாதுங்க, வீட்டுல வந்து சமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, என்னால அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஒரு 7 நாளைக்கு, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து 7 நாள் வரைக்கும் என்னால் இருக்க முடியும். அந்த 7 நாள் எதுக்குன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டு ரூம்ல நான் தங்கிக்கிறேன். அங்க வந்து அசைவம் முருகனுக்காக எந்த அளவுக்கு அவரு தியாகம் பண்றாரு பாருங்க. ஏன்னா அந்த 1ஆம் தேதியில இருந்து அந்த 7 நாட்கள் வந்து அசைவம் எதுவுமே உண்ணாம, சில பேர் 48 நாளும் இருக்கலாம், சில பேர் அந்த 7 நாட்களாகவும் இருக்கலாம். ஆனா அந்த 7 நாட்களுமே வந்து நான் சொன்னது என்னன்னா, அசைவம் மட்டும் எடுக்காம இருங்க, வீட்லயும் சமைக்க கூடாது, எதுவுமே நீங்க அந்த அசைவ சைடே நீங்க போகாம இந்த அட்லீஸ்ட் 24 மணி நேரம் இருந்தாலே அது ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது முருகனுக்காக இருக்கிறது வந்து ரொம்ப அதிசயம் தான். நான் என்னன்னா, உங்க மனசு ஃபர்ஸ்ட் சுத்தமா வச்சுக்கணும். நம்ம உடல் ரீதியா இருக்கிறத விட மனசு ரொம்ப சுத்தமா முருகனையே நினைச்சு இருந்தாலே அது மட்டும் போதும். அவர் என்ன சொன்னார்னா,
இந்த 7 நாள்ல வந்து நான் வந்து ஏதோ ஒரு வேளை கூட நான் வந்து சாப்பிடாம இருக்கேன் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் வேணாம். நீங்க 7 நாட்கள்ல முருகனை வந்து தினசரியா ஒரு முறையாச்சும் நீங்க கோயில போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு நான் வந்து ஓகே சார். இப்போ இந்த 7 நாட்கள் விரதம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நம்ம பொதுவா அந்த சஷ்டி விரதம் அப்படின்னா கன்சீவா இருக்கிறவங்க, குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த விரதம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த தைப்பூசத்திற்கு முருகன் கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைத்து வேண்டுதல் இருக்கலாம்? என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கை தான் மேடம். முருகனுக்கு முருகனை முருகனையே நான் பார்க்கணும், முருகனை நான் வந்து உணரணும். ஃபர்ஸ்ட் நீங்க முருகனை வந்து கூப்பிட்டீங்கன்னா, முருகன் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாலே நம்மளோடய வந்துருவாருங்க. இது நிறைய பேருக்கு வந்து அதுக்கு புரிதல் ஏற்படல. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து எவ்வளவோ நம்ம கேட்கிறோம், எனக்கு வீடு வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், எவ்வளவோ நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருந்தாலும் முருகன் கண்டிப்பா கொடுப்பான். கொடுக்காத தெய்வம் கிடையவே கிடையாது. முருகன் இன்னைக்கும் வாழ்ற மனுஷன் முருகன் தான். நான் என்ன சொல்றேன்னா, முருகன் தராம போயிட மாட்டாரு. உங்க முருகன் நம்மளோட முருகன் கண்டிப்பா கொடுக்கறதுக்கு தான் அவர் இருக்காரு. நான் இல்லைன்னா சொல்றேன். ஒரு தடவையாச்சு இந்த ஒரு தைப்பூசம் அன்னைக்கு முருகா நான் உன்னை பார்க்கணும். எல்லாருக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்துருக்காரு, அடையிறதற்கு காட்சி கொடுத்துருக்கு, எல்லாருக்குமே காட்சி கொடுத்துருக்கீங்க. நான் உங்களை உணரணும், உங்களை நான் பார்க்கணும். ஒரு பக்தர் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க எதுவுமே கேட்கவே தேவையில்ல. முருகனே உங்க வாழ்க்கை நீங்க எதை நினைச்சீங்களோ அதை விட பல மடங்கா இந்த தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருவாரு. இதுதான் ரியாலிட்டி. நான் சொல்ல வருது இது மட்டும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த நேர்காணல்ல. குறிப்பா அந்த குறிப்பா இந்த திருச்செந்தூர் விஷயங்களை பத்தி, தொடர்ந்து நிறைய அதிசயங்கள் நடக்கிறத பத்தியும், அண்டு தைப்பூசம் வருகிற 11ஆம் தேதி வர இருக்கு. சோ அதற்கான விரதங்கள் இருக்கிற முறைகளையும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நேர்காணல்ல எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தலைவர் முருகனுக்கு நன்றி.